பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியூல். நான் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் ஜெபங்கள் கேட்கப்படலை. கர்த்தர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் அழணும், எவ்வளோ நாள் தான் வேதனைப்படணும், என் ஜெபங்கள் கேட்கப்படாதா, கர்த்தர் என்னோட பேச மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் அமைதியாக இருக்கின்ற காலங்கள் நிச்சயமாக இருக்குது, ஆனால் அவர் நம்மளை விட்டு விலகி இல்லை, அமைதியாக மட்டும்தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் 400 ஆண்டு காலம் மேலாக கர்த்தர் அமைதியாக இருந்தார். இருந்தாலும் கர்த்தர் நமக்காக இயேசுவை உருவாக்கி கொண்டிருந்தார், நமக்கான திட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். 400 ஆண்டு காலம் அமைதிக்கு பிறகாக மேத்யூ 1st சாப்டர்லேயே நமக்கு பார்க்குறோம், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக பிதாவானவர் இயேசுவை நமக்காக தந்தருளி இப்படியாக நம் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ அது அமைதியான காலம் மட்டுமல்ல, பிதா நம் மீது அன்பு கூறுகின்ற ஒரு காலம். அதனால கர்த்தர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு என்னைக்குமே மாறப்போகிறதில்ல. நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையுமாய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க நினைவு கூர்ந்து அதன் மீது விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக செய்து முடிப்பார். God bless you.